ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான கீரை கடையலும் அதுக்கு மேட்சான ஒரு கருணக்கிழங்கு பொரியலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமான சுவையில் இந்த கருணக்கிழங்கு பொரியல் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் கட்டி ஒரு துண்டளவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டும் நான் அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் அதிலே போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறமா பாருங்கள், புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி சீட்ஸ் இல்லாமல், அதாவது கொட்டை இல்லாமல் அந்த புளியை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஸோ புளி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை லிட்டை போட்டு நம்ம மூடி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு அதை ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு வித்தியாசமான கருணக்கிழங்கு பொரியல் எப்படி பார்க்கலான்றத செய்யலாம். பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகம் ஆட் பண்ண உடனே நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த சைஸில் இந்த கருணக்கிழங்க நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கருணக்கிழங்கு எல்லாமே அதில் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நான் 2 கொத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் கல் உப்பு போட வேண்டாம், சால்ட்டு தான் போடணும். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்ற தேவையில்ல தண்ணி. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக விடுவோம். பாருங்கள், தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகா பொடி நான் ஒரு 2 ஸ்பூனு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ஸோ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலரணும். ஸோ நல்லா கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் இது. பாருங்கள், புளி நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த புளியை அதில் ஒரு 2-3 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். புளி இதில் நிறைய ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் அந்த காரத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் புளியை சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 ஸ்பூனு புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கியாச்சு. ஸோ காயும் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் வச்சுருந்த கீரை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த மத்து குத்தி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே மசிச்சு எடுத்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு மசிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மசியாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே நம்மளுக்கு கீரை தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை தாளித்து கொட்டிக்கிறேன். தாளிப்பில் 2 ஸ்பூனு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா சேர்த்து 2 வரமிளகா சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டு நான் இதில் சேர்த்துட்டேன். ஸோ அதை நான் காமிக்க உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தாளிப்பு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கீரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வித்தியாசமான சுவையில் கருணக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான். பாருங்கள் கருணக்கிழங்கு எப்படி இருக்குது. நீங்கள் இதை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணி இதே மாதிரியே செய்யலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது கீரையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குக்கர்லேருந்து. கீரை எடுத்து போட்டதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லன்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு கொடுக்குறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். சத்தான ஒரு டிஷ்ஷு கூட. ஸோ இதை அப்படியே சாதம் போட்டு நல்லா கலரி நம்ம டிஃபன் பாக்ஸில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். பெரியவங்களாக இருந்தால் அப்படியே தனியாக ஒரு பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷைனியின் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.